இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நடக்கிற பாலிடிக்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணா டிவிக்கே தான் விஜய் சொன்ன தீய சக்தி. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு குதிரை பேரம் ஹார்ஸ் ட்ரேடிங்கை வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இந்த டிவிக்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிவிக்கேவை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிக்கே வந்து தூய சக்திலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்க வெளிப்படையா வந்து செக்குலர் பார்ட்டிஸான ஐஎம்எல், காங்கிரஸ் அண்டு விசிகா உள்ளிட்ட கட்சிகளோட பேசிட்டு இருந்தாலும் திரைமறைவில் ஏடிஎம்கேவை உடைச்சு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீமோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அமமுக எம்எல்ஏ ஒரே ஒரு எம்எல்ஏ, அதை ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ அப்படின்ட்டு இருக்கும்ல, அவரு காமராஜ் அவர்கிட்ட டீல் பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாக் பாலிடிக்ஸ், ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு பாலிடிக்ஸை வந்து தாவேக்கா மிகவும் திறம்பட செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு கெட்ட விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால இந்த பாயிண்ட்ல டிவிக்கே தான் விஜய் சொன்ன தீய சக்தி அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு அரசியலை இந்த ஒரு மாசத்துல நம்ம பார்த்துருக்கோம். அந்த கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற விஜய் காட்டின அந்த முனைப்பை கொஞ்சம் ஆட்சியில காமிச்சிருக்கணும். ஏன்னா டிவிக்கு ஆட்சிக்கு வந்த இந்த 1 monthல லா அண்ட் ஆர்டர் பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்ட்டு ரொம்ப மோசமான ஆட்சியா இருக்கு. ஆனா இதை பத்தி நம்மோட சிஎம் விஜய் வந்து இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் வாயை திறக்கல அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஓகே, அட் த சேம் டைம் ஆதவர்ஜுனா பேசிட்டு இருக்காரு இல்ல, ஏன்னா அவர் தானே உண்மையான சிஎம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதிகமா டிவிக்கேவை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு விஜய் எவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் பண்ணி ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வராரோ அவ்வளோ சீக்கிரம் விஜய்க்கு நல்லது. இல்லைன்னா வந்த வேகத்துல டிவிகே ஆட்சிக்கு மக்கள் வந்து முடிவுரை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு அழுக வச்சு வீடியோ போட்டு அதெல்லாம் ஒன் டைம் தான் ஓகே ஆகும் மக்கள்கிட்ட. செகண்ட் டைம், தேர்ட் டைம் நீங்க இதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுப்பீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்ல, முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இதை நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா ஆளை ஏமாத்திக்கிட்டு அப்படின்ட்டு சிம்பிளா ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த பார்ட்டியை நோக்கி அவங்க நகர்ந்துருவாங்க. ஏன்னா ஒரு பெரும் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க மக்கள். ஆனா அந்த பொன்னான வாய்ப்போட ஒரு முக்கியத்துவம் விஜய்க்கும் தெரியல, டிவிக்கேல யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது அவங்களோட நடவடிக்கையிலே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவ்வளவு மோசமான ஹாஸ்பிட்டலிங் வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம வெளிப்படையா நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா கட்சிகளும் வச்சாச்சு. திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதிமுகவை உடைச்சிருக்காங்க, அமமுகவை வந்து ஒரே ஒரு எம்எல்ஏவையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கலக்கத்தை எல்லா கட்சிக்கும் உண்டாக்கியிருக்கு. ஈவன் நாம் தமிழருக்கு இனி பாலிடிக்ஸ் பண்றதுக்கான ஸ்பேஸே இல்லாம மாறி இருக்கு. தலித் ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ற ப்ராசஸ்லையும் விஜய் இறங்கியிருக்காரு. ஆனா இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சியில நடக்கிற இந்த ஹார்ஸ் ட்ரேடிங், இந்த மோசமான சட்டம் ஒழுங்கு, இது எதுக்குமே வந்து இந்த கூட்டணி ஆட்சிகள் விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐஎம்எல் யாருமே வந்து வாய் திறக்கல. அவளை வந்து அந்த விஜயோட ஆட்சியை வந்து காப்பாத்த எல்லா பக்கத்துல இருந்தும் அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பண்ற எல்லா தப்பும் இந்த கூட்டணியில இருக்காங்க பாத்தீங்களா, இந்த தலைவர்கள் அண்ட் அந்த கட்சிகள் மீதும் நம்ம வந்து எழுத வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நாளைக்கு வந்து நான் நியாயஸ்தேன் அப்படிங்கிற ஒரு வேஷத்தோட வருவாங்க? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்க கட்சி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கு, அதை நீங்க தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க உங்க கூட்டணியோட தலைமை அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்களும் தான். நாளைக்கு கூட்டணி மாறினோன்னா நான் கிடையாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், அதை ஸ்டாப் பண்ற சக்தி என்கிட்ட இல்லை, இப்படி வந்து நம்ம பேசிட்டு வந்து எஸ்கேப் ஆகிட முடியாது. ஸோ கூட்டணி ஆட்சி அப்படின்னா யாரு தப்பு பண்ணாலும் அது கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதோட பொறுப்பை எல்லா கட்சிகளும் சுமந்துதான் ஆகணும்.
இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுல மொத்தம் 5 கான்ஸ்டிடியூவன்சி காலியா இருக்கு. ஓகேங்களா? அதுல ஒண்ணு திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கு ஏன் காலியா இருக்கு அப்படின்னா, தாவேக தலைவர் விஜய் வந்து எலெக்ஷன்ல 2 கான்ஸ்டிடியூவன்சில போட்டியிட்டார். ஒன்னு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. பெரம்பூரை கையில வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்க வந்து ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இப்போ அந்த தொகுதிக்கு பை எலெக்ஷன் வந்தாகணும். இது இல்லாம 4 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள். ஓகேங்களா? யார் யார் அப்படின்னா, பெருந்துறையில ஜெயக்குமார், தாராபுரம்ல சத்யபாமா, மதுராந்தகம்ல மரகதம் குமரவேல் அண்டு அம்பாசமுத்திரம்ல இசக்கி சுப்பையா. இந்த 4 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏடிஎம்கே சிம்பிள்ல நின்று என்டிஏ கூட்டணியில நின்று ஜெயிச்சு 1 மாசம் கூட ஆகல. என்ன ரீசன் தெரியல, மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாக்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்க லாஜிக்கலி இதை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே அங்க போய் டிவிக்கு சேர்ந்திருக்காங்க. சட்டப்படி இது கரெக்டு தானே அப்படின்னா, சட்டப்படி கரெக்ட். மாரலி இது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த தொகுதி மக்கள் ரெட்டைலை சிம்பல் வேணும், எடப்பாடியோட தலைமை வேணும், என்டிஏ கூட்டணி வேணும்னு சொல்லிட்டு இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி தாவேக்கால போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு பை எலெக்ஷன் வரும். இந்த எலெக்ஷன்ல இதே 4 பேர் விசில் சின்னத்துல தாவேக்கா சார்பில் போட்டியிட்டால் அந்த தொகுதி மக்கள் இந்த 4 பேருக்கும் வாக்களிக்கவே கூடாது. ஏன்னா மக்கள் பணம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. ஏன்னா இவங்க செலக்ட் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு, மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையா? அப்படியா போய் ரிசைன் பண்ணாங்க? 1 மாசம் கூட ஆகல. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன டீல் போச்சு? தாவேக்கால இருந்து என்ன மாதிரியான டிமாண்ட் வச்சாங்க? என்ன காரணத்துக்காக உண்மையிலேயே நீங்க வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தால் மட்டும்தான் தொகுதிக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு எதுவும் ரூல் இருக்கா? அப்ப எதிர்கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் நல்லதை செய்ய முடியாதா? நீங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எம்எல்ஏ ஃபண்டுன்னு உங்களுக்கு வரும்ல, அந்த ஃபண்டு எடுத்து உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க தாராளமா செலவு பண்ணலாம், திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல. என்ன காரணத்துக்காக 1 மாசம் கூட ஆகாத இந்த நேரத்துல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஸோ அப்ப மக்களை வந்து இழிச்ச வாயங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்களோட தீர்ப்பை, அவங்களோட முடிவை வந்து நீங்க சேஞ்ச் பண்ண பாக்குறீங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம். அதனால இந்த 4 பேர், ஓகேங்களா, தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம்ல மரகதம் குமரவேல் அண்ட் அம்பாசமுத்திரம்ல இசக்கி சுப்பையா, இந்த 4 பேரும் தாவேக சார்பாவோ இல்ல வேற எந்த கட்சி சார்பாவோ திரும்ப பை எலெக்ஷன்ல நின்னா அந்த மக்கள் வந்து இவங்களை செலக்ட் பண்ண கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் லீவ் எடுத்து போய் வந்து வாக்கு செலுத்திட்டு வராங்க மக்கள். இவங்க சிம்பிளா வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கட்சிக்கு மாறிக்குவாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? இது ரொம்ப மோசமான முடிவு. ஸோ இந்த சூழலுக்கு எம்எல்ஏவை கொண்டு போன தாவேக்கா உண்மையிலேயே மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இல்லை தாவேக்கா இப்படிதான் போகும் அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது. மற்ற கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து பொது வேட்பாளரை அந்தந்த தொகுதியில நிப்பாட்டணும். இது வந்து நான் சொல்லல, பாமக தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. பொது வேட்பாளரை நிப்பாட்டணும். பொது வேட்பாளரை நிப்பாட்டினா மட்டும்தான் தாவேக்காவோட இந்த வேகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். என்ன சார்பு அப்படின்னா, இப்போ இவங்க வந்து 5 தொகுதி ஆச்சுங்களா, இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, எம்எல்ஏவை வரிசையா ரிசைன் பண்ண வச்சுட்டு அங்கெல்லாம் பை எலெக்ஷன் வச்சு அங்க டிவிக்கு திரும்ப ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா வந்துடும். அப்போ இவங்களுக்கு விசிகா சப்போர்ட் வேண்டாம், கம்யூனிஸ்ட் சப்போர்ட் வேண்டாம், காங்கிரஸ் சப்போர்ட் வேண்டாம், ஐஎம்எல் சப்போர்ட் வேண்டாம். ஸோ இதுக்காக தான் டிவிக்கு இந்த கேமை பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ இதை முறியடிக்கணும் அப்படின்னா இந்த பை எலெக்ஷன்ல எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து பொது வேட்பாளரை நிப்பாட்டி அங்க டிவிக்கே ஜெயிக்காம பார்த்துக்கணும். ஸோ அப்பதான் இந்த 5 வருஷமும் அவங்க இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டா இருந்தாதான்
ஓரளவுக்காவது அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ஆனா இப்பயே ரொம்ப மோசமான ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது, இங்க பொது வேட்பாளர் நிப்பாட்டி ஆகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி கிழக்குல டிஎம்கே சார்பா வந்து மு.க. ஸ்டாலின் களம் இறங்கினார் அப்படின்னா மற்ற எல்லா கட்சிகளும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏடிஎம்கே, அமமுக, பாமக, நாம் தமிழர், இப்படி எல்லா கட்சிகளும் திமுக வேட்பாளர் ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போதான் அங்க டிஎம்கே வேட்பாளர் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சார் அப்படின்னா அகைன் டிவிகேவோட கனவுல மண்ணு விழுந்த மாதிரி. அதே மாதிரி டிடிவி தினகரனோட எம்எல்ஏ காமராஜ் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் டிவிகேல. டிடிவி தினகரனும் ஒரு பொது வேட்பாளரா நிற்கணும். அவருக்கு திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி சீமானுக்கும் செய்யணும். சீமான் ஒரு பொது வேட்பாளரா நின்று அவருக்கு திமுக, அதிமுக, அமமுக, பாமக எல்லா கட்சிகளும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்படியான பொது வேட்பாளர்கள் எல்லாம் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போனா அங்கதான் உண்மையான கேம் இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போதே விஜய் வந்து என்ன பேசணும்னு தெரியல. ஸோ சீனியர்ஸ் இவங்க எல்லாருமே போனாங்க அப்படின்னா அசம்பிளி அப்பதான் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான அசம்பிளியா இருக்கும். ஏன்னா டிடிவி தினகரன் எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியும், ஸ்டாலின் எப்படி பேசுவார்னு நமக்கு தெரியும், சீமான் எப்படி பேசுவார்னு தெரியும். ஸோ ஒரு சட்டமன்றம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இந்த பொது வேட்பாளர் கான்செப்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் முன் வர வேண்டும். அப்படி வந்தாதான் இது வந்து ஓரளவுக்கு சரியா இருக்கும். இது எப்படி இவ்வளவு நாள் வந்து ஒரு மோசமான விமர்சனங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியும் வச்சுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி ஒன்னா சேர்ந்து நிக்கணும் அப்படின்னா, ஏன்னா இங்க தாவேகா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ஹார்ஸ் ரைடிங் பாலிடிக்ஸை முழுசா கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆட்சி செய்யணும்னா அனுபவம் கிடையாது, ஓகேங்களா? அனுபவமே இல்லை, எங்க அண்ணன் இப்பதானே வந்தாங்க கத்துக்குவாரு அப்படின்னு. ஆனா ஹார்ஸ் ரைடிங் பண்ண மட்டும் அனுபவம் எங்க இருந்து வந்துச்சு? எவ்வளவு சீக்கிரம் அந்த ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ விஜய் இந்த 5 வருஷமும் மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த பொது வேட்பாளர் கான்செப்டுக்கு எல்லா கட்சிகளும் முன் வரணும். இந்த பொது வேட்பாளர் எல்லாருமே இந்த பை எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அகைன் டிவிக்கே மைனாரிட்டி கவர்மெண்டா தான் ரன் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்காவது லகான் கையில இருக்கும், இல்லைன்னா டிவிகேவோட ஆட்டம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப மோசமான ஹார்ஸ் ரைடிங். அதாவது நேராக தலைமைச் செயலகம் வந்து ரிசைன் பண்ணுவாங்களாம், நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த ரூம் ஆதவர்ஜுனா ரூமுக்கு போய் இவங்க தாவேக்கால ஜாயின் பண்ணிடுவாங்களாம். அது தலைமைச் செயலகமா இல்லை கட்சி ஆஃபீஸா? இது ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடா இருக்கு. ஸோ தாவேக்கா இந்த 5 வருஷம் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தால் மட்டும்தான் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தாவேக்காக்கும் நல்லது. ஸோ அதனால டெஃபினட்டா இந்த பை எலெக்ஷன்ல தாவேக்காக்கு எதிராக பொது வேட்பாளரை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இது என்னோட யோசனை மட்டும் கிடையாது. நம்ம பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர் ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு. அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதைத்தான் நான் வந்து இன்னும் எலாபரேட்டா இங்க பேசியிருக்கேன். அதனால இந்த கான்செப்டுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும், தாவேக்காவோட வெற்றியை நிப்பாட்டணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஜனநாயகமான வெற்றி கிடையாது. மக்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிச்ச எம்எல்ஏஸ் வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ரிசைன் பண்ணிட்டு கட்சி தாவறாங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் திரும்ப எந்த கட்சி சார்பா நின்னாலும், தாவேக்கா சார்பா நின்னாலும் அவங்க வந்து வெற்றி பெறக்கூடாது. அப்பதான் மக்கள் மேல ஒரு பயம் இருக்கும். மீண்டும் வேறொரு முக்கியமான டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.